ராஜ் டிவி வியூவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம் அண்ட் வெல்கம் டு அவர் ஷோ சரித்திர நாயகன் சிவாஜி கணேசன். இந்த நிகழ்ச்சியில் சிவாஜி அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நம்ம பார்த்துக்கிட்டு இருக்கோம். அந்த வரிசையில் இன்னைக்கு எபிசோட்லையும் பல சுவாரஸ்யமான அப்டேட்ஸ் உங்களுக்காக காத்துக்கிட்டு இருக்கு. வாங்க நிகழ்ச்சிக்குள்ளே போகலாம். பாக்கியவதி 1957ஆம் ஆண்டு வெளிவந்த தமிழ் திரைப்படமாகும். எல்வி பிரசாத் இயக்கத்தில் வெளிவந்த இந்த திரைப்படத்தில் சிவாஜி கணேசன் அவர்கள், பத்மினி அவர்கள் ஆகியோர் முக்கிய கதாபாத்திரத்தில் நடிச்சிருந்தாங்க. மேலும் ராகினி, எம்என் ராஜம், கே தங்கவேலு, கே சாரங்கபாணி, பூபதி நந்தாராம், பி.டி. சம்பந்தம், லக்ஷ்மி பிரபா, கே.என். கமலம், கே அரங்கநாயகி, மாஸ்டர் கோபால் போன்ற பல அற்புதமான நடிகர்களும் நடிச்சிருந்தாங்க. பெரும்பாலும் தெலுங்கு திரைப்படங்களுக்கு இசையமைத்த சுசர்லா தக்ஷணாமூர்த்தி என்று அழைக்கப்பட்ட எஸ். தக்ஷணாமூர்த்தி அவர்கள்தான் இந்த திரைப்படத்துக்கு இசையமைத்திருந்தார். வங்கியில் கிளர்க்காக பணியாற்றி வந்த ஏ.சி. பிள்ளை அவர்கள் தான் இந்த பாக்கியவதி படத்தை ரவி புரொடக்ஷன்ஸ் அப்படின்ற நிறுவனத்தின் சார்பில் ப்ரொடியூஸ் பண்ணியிருந்தார். சுப்பு அண்ட் கோ நிறுவனம் இந்த படத்தை 1957ஆம் ஆண்டு டிசம்பர் 27 அன்று வெளியிட்டாங்க. ரா வெங்கடாச்சலம் அவர்களுடைய கதை வசனத்தில் உருவான இந்த படம் விஜயவாகினி ஸ்டூடியோஸில் படமாக்கப்பட்டது. பாக்கியவதி திரைப்படம் மீனாவை வணக்கும் குற்றவாளியான சோமுவை சுற்றி சுழலும் ஒரு குடும்ப அடிப்படையிலான மெலோட்ராமா கதை கொண்டது. சோமுவின் மீது கொண்ட அன்பு மற்றும் பக்தியின் காரணமாக சோமுவை காட்டி கொடுக்க முடியாமல் அவனை மாற்ற முயற்சிக்கிறாள் மீனா. இவர்கள் கதை ஒரு புறம் இருக்க, 6 வயது சிறுவனான ரவி தன்னுடைய தந்தை சுப்பண்ணா ஒரு குற்றவாளி அப்படின்றத அறிந்து கொண்டு தனது வீட்டை விட்டு வெளியேறாரு. சுப்பண்ணாவுக்கு பாமா அப்படின்ற ஒரு மகளும் இருக்காங்க. அவங்க தன்னுடைய தந்தையின் வழிகளை சீர்படுத்தும் முயற்சியில தோல்வியடைகிறாங்க. இதனால அவங்க தற்கொலையும் செய்து கொள்றாங்க. இந்த கதாபாத்திரங்களை சுற்றி கட்டப்பட்ட இந்த படத்தை பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் எல்வி பிரசாத் அவர்கள் இயக்கியிருந்தாரு. அவருக்கு சொந்தமாக முழு அளவிலான ஸ்டூடியோவும் இருந்தது அப்படின்றது குறிப்பிட்டு சொல்ல வேண்டிய ஒன்று. பாக்கியவதி திரைப்படத்தில் கதாநாயகியாக நடித்த பத்மினி அவர்கள் இந்த படத்தில் நடித்ததுக்காக பாராட்டப்பட்டாங்க. சிவாஜி அவர்களும் இந்த கடினமான கதாபாத்திரத்தில் சிறப்பாக நடிச்சிருப்பாரு. கே.ஏ. தங்கவேலு அவர்களின் நடிப்பு, மெலோட்ராமா, பாடல் சூழ்நிலைகள் மற்றும் பிற காட்சிகளில் நகைச்சுவையான தொடுதலை சேர்த்தது. நட்சத்திர நடிகர்கள், சுவாரஸ்யமான கதைக்களம் மற்றும் சிறந்த இயக்கம் இருந்த போதிலும் படம் சரியாக ஓடலன்னு தான் சொல்லணும். பத்மினி அவர்களுடைய உன்னதமான நிகழ்ச்சிகள் சிவாஜி அவர்களால் சிறப்பாக ஆதரிக்கப்பட்டது. தங்கவேலு அவர்களுடைய நல்ல நடிப்பு மற்றும் எம்.என். ராஜம் மற்றும் சில நகைச்சுவையான பாடல்களுடன் இசை. சிவாஜி அவர்களுடன் நீங்கள் அதிகம் இணைந்து நடித்ததற்கு காரணம் உங்களுக்கும் அவருக்கும் இருந்த நட்பா, இல்லை உங்கள் இருவரின் நடிப்பாற்றலா அப்படின்னு நடிகை பத்மினி கிட்ட ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பில் கேள்வி கேட்கப்பட்டது. இந்த கேள்விக்கான பதிலை வெவ்வேறு சந்தர்ப்பங்களில் பல நேர்காணல்களில் பகிர்ந்து கொண்டிருக்கிறாங்க நடிகை பத்மினி அவர்கள். நான் மறக்க முடியாத ஒருவர் சிவாஜி கணேசன் அவர்கள். கணேஷ் நடிகராக மட்டுமின்றி என் தனிப்பட்ட வாழ்க்கையிலும் கூட ரொம்பவே அக்கறையானவர். பப்பியம்மா அப்படின்னு தான் என்னை கூப்பிடுவார். உற்சாகமான மூடில் இருந்தால் பேபி அப்படின்னு கூப்பிடுவார். நான் நன்றாக தமிழ் பேச ஆரம்பித்ததே சிவாஜி கணேசன் அவர்களால் தான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இந்த பாக்கியவதி திரைப்படத்தில் தக்ஷணாமூர்த்தி அவர்களுடைய இசையமைப்பில் மொத்தம் 8 பாடல்கள் அமைஞ்சிருக்கும். அதிகமான பாடல்களுக்கு மருதகாசி அவர்கள் தான் வரிகள் எழுதியிருப்பார். ஒரு பாடலுக்கு மட்டும் சுப்பு ஆறுமுகம் அவர்கள் வரிகள் எழுதியிருப்பார். அந்த அற்புதமான பாடல் தான் வெண்ணிலவின் ஒளி தனிலே அப்படின்னு தொடங்கக்கூடிய பாடல். இந்த பாடலை ஏ.எம். ராஜா, டி.வி. ரத்னம் மற்றும் எஸ்.சி. கிருஷ்ணன் அவர்கள் இணைந்து அற்புதமாக பாடியிருப்பாங்க. மற்றொரு அற்புதமான பாடல் தான் பொம்பளைங்க தெரிஞ்சு கொள்ளணும். எஸ்.சி. கிருஷ்ணன் அவர்கள் இந்த பாடலை அற்புதமாக பாடியிருப்பார். ஏ. மருதகாசி அவர்கள் இந்த பாடலுக்கு உண்டான வரிகளை எழுதியிருப்பார். 1959 நெப்டியூன் ஸ்டூடியோவில் தங்கப்பதுமை படம் ஷூட்டிங் எடுத்தாங்க. ஏ.எஸ்.ஏ. சாமி அவர்கள் தான் இயக்குனர். அதில் வரும் ஈடற்ற பத்தினியின் இன்பத்தை கொன்றவன் நான் அப்படின்ற பாடல் அப்போதே பரபரப்பாக பேசப்பட்டது. அந்த பாட்டின் இடையில நான் கண் பறிக்கப்பட்ட நிலையில இருக்கும் என் கணவரை பார்த்து, அத்தான் உங்கள் கண்கள் எங்கே அத்தான் அப்படின்னு கதற வேண்டும். அந்த காட்சி விளக்கி சொல்லப்பட்டதும் நான் ரிஹர்சல் எதுவுமின்றி கதறி அழுது நடித்தேன்.
அப்படி ஒரு சம்பவம் எனக்கே நேர்ந்தது போலான நடிப்புக்குள் நான் ஆழ்ந்து போனேன். யதார்த்த நிலைக்கு வர சில வினாடிகளும் ஆனது. சீன் முடிந்ததும் நடிச்ச மாதிரியே தெரியல, ரொம்ப இயல்பாக இருந்தது பப்பி அப்படின்னு சிவாஜி கணேசன் அவர்கள் பாராட்டினாரு. சிவாஜி அவர்கள் கிட்ட இருந்து அவ்வளவு லேசில் பாராட்டு வாங்கவே முடியாது. அவரே பாராட்டிய பிறகு அதற்கு ஈடான பாராட்டு வேறு எதுவுமே இருக்க முடியாது. அவருடன் நடிப்பது ஒரு தனியான அனுபவம் தான். சிவாஜி கணேசன் அவர்கள் ஒரு பிறவி நடிகர். சிவாஜி அவர்களைப் போல ஒரு நொடியில முகபாவங்களை மாற்றிக்கொள்ளவும் உணர்ச்சியை பொழிந்து வசனம் பேசவோ யாராலையுமே முடியாது. நான் ஒரு நல்ல நடிகை அப்படின்னு பெயர் வாங்கியதற்கு சிவாஜி அவர்களுடன் நடித்த படங்களில் பெற்ற பயிற்சியே காரணம் அப்படின்னு பத்மினி அவர்கள் பதிவு பண்ணியிருக்கிறாங்க. ஓகே வியூவர்ஸ், இன்னைக்கு நிகழ்ச்சியில் நடிகர் திலகம் சிவாஜி கணேசன் அவர்களுடைய ஃபிலிம் கெரியரில் நடந்த பல இன்ட்ரெஸ்டிங்கான விஷயங்களை நீங்கள் பார்த்து தெரிஞ்சிருப்பீங்க. மீண்டும் அடுத்தடுத்த எபிசோட்ஸில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.